விநாயகப் பெருமானுடைய இவருட விஜய வருட மகோத்சவத்தின் 19வது திருவிழா திருநாளாகிய இன்று இதை நிறைவேறியிருக்கின்ற இந்த நேரத்திலே விநாயகப் பெருமானுடைய திருவருள் அடியார்கள் அனைவருக்கும் என்றென்றும் நீடித்து நிலைக்க விநாயகப் பெருமானுடைய திருப்பாதங்களை மனதிலே இணைந்து கொண்டு நேற்றைய தினம் நவகிரக தேவர்களிலே அதிபதியாக இருக்கின்ற சூரிய பகவானை பற்றி சிந்தித்திருந்தோம். அதிலே மேருமலையை மையமாக வைத்து நவகிரக தேவர்கள் விண்வெளியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பூவுலகில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுடைய ஜாதகம் அவர்களுடைய கையில் என்று இங்கே கூறியிருந்தோம். இன்றைய தினம் நவகிரக தேவர்களிலே அடுத்ததாக இருக்கின்ற சந்திர பகவான், அடுத்து செவ்வாய் பகவான், இரண்டு பேரையும் பற்றி சிறிது இங்கே சிந்திப்போம். அதற்கு முன்பதாக உலகத்திலே வாழுகின்ற உலகத்திலே இருக்கின்ற பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் அவ்வப்போது செயற்கைக்கோளை இங்கே பூமியிலிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10 வருடம் 5 வருடம் அதனுடைய அந்த செயற்கைக்கோள் காலங்கள். அந்த செயற்கைக்கோளிலே இருந்து ஒவ்வொருவருக்கும் தொடர்பு இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களிலே 3/4 கோடிக்கு பேருக்கு மேல் மொபைல் ஃபோன் வைத்திருக்கிறார்கள். ஒருவருடன் ஒருவர் கதைப்பதற்கு அந்த செயற்கைக்கோளிலே இருந்து தொடர்புகள் ஏற்படுகின்றன. அதுக்கு முந்தைய காலகட்டத்திலே மலை உச்சியிலே அந்த வானொலிக்கான கோபுரம் இருக்கும், தொலைக்காட்சிக்கான கோபுரம் இருக்கும், வீட்டிலே ஆண்டனா இருக்கும். 30 அடி 40 அடி 60 அடி என்கின்ற உயரத்திலே இருக்கும். அதிலே கூட பெருமை இருக்கும், என் வீட்டு ஆண்டனா 60 அடி உயரத்திலே இருக்கின்றது. அதன் பின்பு செயற்கைக்கோள் வந்தால் பிறகு அதனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடிய வசதிகள் ஏற்பட்டன. இதில் ஒரு நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. ஏதாவது ஒரு நண்பருடனோ அல்லது உறவினருடனோ ஏதாவது கோபம் என்று சொன்னால் உடனே கையிலே மொபைல் ஃபோன் இருக்கின்றது, உடனே அடித்து எங்களுடைய கோபத்தை கொட்டி தீர்த்து விடுவோம். பதிலுக்கு அவரும் தீர்த்து விடுவார். இதனாலே பகைகள் வந்து கொண்டே இருக்கும். முந்தி அப்படி அல்ல. ஒரு கோபம் வந்தால் ஒரு கடிதம் எழுதி போட்டால் அதை போய் சேருவதற்கு 1 கிழமையோ 2 நாள் ஆகும். யாழ்ப்பாணம் கூட என்றால் 6 மாதம் கூட ஆகும். அதுக்கிடையில் அவர்களுடைய கோபம் தணிந்து விடும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இப்போ ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது வெளியிலே போனவுடன் அந்த ஆலயத்தில் அவர் அப்படி இவர் அப்படி அப்படி இருந்தார், அவர் இப்படி இருந்தார் என்று எல்லாம் கலைக்கின்றோம். இதை இயற்கைக்கோள் இருக்கின்ற நவகிரக கோள்கள் இதையும் கணித்துக் கொள்ளும். என்றால் செயற்கைக்கோளுக்கு மேலே இருக்கின்ற இறைவன் அனுப்பிய ஜீவராசிகளை படைக்க முதல் இந்த இயற்கைக்கோள்களை அனுப்பிய இறைவன் அந்த இயற்கைக்கோள்கள் இவற்றையும் சேர்த்து வினைப்பயனை இன்னும் ஏற்றிவிடும். ஆகவே இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், லௌகீக வாழ்க்கையிலே நாங்கள் செயற்கைக்கோளை கண்டுபிடித்த பின்பு அதன் மூலம் ஒரு அலைவரிசை இருக்கின்றது, தொடர்புகள் இருக்கின்றது, ஒருத்தருக்கு ஒருத்தருடைய விடயம் இருக்கின்றது. எங்களுடைய தலைவிதியெல்லாம் இந்த மொபைல் கம்பெனி அவைகளிடம் இருக்கும்.
ஏன்னா ஏதாவது தவறு நடக்கின்ற பொழுது காவல்துறையினர் அவர்களை கேட்டு 6 மாதத்துக்கு முதலோ 1 வருஷத்துக்கு முதலோ என்று அதனுடைய விவரங்களை சேகரிப்பார்கள். அப்படி இந்த லௌகீக வாழ்க்கையை இப்படி நடக்கின்ற பொழுது ஆன்மீகத்திலே நவகிரக தேவர்களுடைய அருளாட்சியிலே அவர்கள் ஒவ்வொருவரை பற்றிய விவரங்கள், அவர்களுடைய நடைமுறைகள், அவர்கள் செய்கின்ற பாவபுண்ணியங்கள் எல்லாம் அவர்கள் அங்கே வைத்துக் கொள்வார்கள். நாங்கள் இந்த பிறவியை முடித்தவென்று லௌகிகத்தில் எப்படி ஒரு 6 மாதத்துக்கு முதல் 1 வருஷத்துக்கு முதல் காவல்துறையினர் சென்று அந்த விவரங்களை திரட்டுகிறார்களோ அதே போல இந்த பிறவி முடிந்தவுடன் அங்கே எங்களுடைய விவரம் எல்லாம் வரும். நம்பக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அந்த அளவில் இதை வைத்துக்கொண்டு இன்றைய தினம் சந்திர பகவான் மகாவிஷ்ணுவுடைய இதயத்திலே இருந்து தோன்றியவர் என்றும், திருப்பால் கடலிலே மகாலட்சுமி வருவதற்கு முன்பதாக அந்த திருப்பால் கடலிலே சந்திர பகவான் தோன்றியவர் என்றும், அதிரை மகாமுனிவருக்கு மனுசூயைக்கு மகனாக இருப்பவர் என்றும் புராணங்கள் எடுத்து இயம்புகின்றன. பிரம்மமாக இருக்கின்ற இறைவன் இந்த ஆன்மாக்களுடைய கர்ம சுத்தி பெறுவதற்காக, ஆன்மாக்கள் தங்கள் செய்கின்ற காரியங்களிலே தங்கள் ஆத்மாவுடைய சுத்தியை பெறுவதற்காக தனது இறைவன் தனது பரமாத்மாவை சூரியனிடத்திலே ஒரு பகுதியை சூரியனிடத்திலே வைத்தார். அதே போல இறைவன் தனது மனதை, அதில் பிரம்மம் என்கின்றது ஒரு நிலை, அதிலே சலனப்பட்டு வந்தது மனசு. அந்த மனதை சந்திரனிடத்திலே வைத்தார். அதனாலே சந்திரன் ஒவ்வொருடைய மனக்காரனாக அமைகின்றார். சந்திரன் மனசுக்கான காரணம். இதிலே பாருங்கள், சந்திர பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் மனோ சம்பந்தமாக மனதுக்கு அதிபதியாக இருப்பதனாலே கற்பனை வளங்கள் கூடியவர்களாக இருப்பார்கள், கவிதை எழுதுபவர்களாக இருப்பார்கள், கற்பனா சக்தியிலே மேன்மைப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஏனாக இருந்தால் மன சம்பந்தப்பட்ட விஷயம். ஒன்று, இந்த சந்திர பகவானுடைய அனுகூலம் ரொம்ப பெற்றவர்கள், வழிபாடு செய்து வருபவர்களுக்கு கவிதை கற்பனை எல்லாம் அவர்களுக்கு வசமாகிவிடும். அதிலே குறைவானதாக இருந்தால் கற்பனை அவர்களை வசமாக்கிவிடும். கற்பனை அவர்கள் வசமாகிவிடும். அந்த கற்பனை அவர்கள் வசமாகிக் கொள்ள வேண்டும். கற்பனைகள் வசம் அவர்கள் சென்று விட்டால் பைத்தியக்காரர்கள் ஆகிவிடுவார்கள். மனசு சித்த சுவாதீனம் அடைந்துவிடும், மனோதத்துவமாக இருப்பதால். ஆகவே சந்திர பகவானுக்கு உரிய நிறம் வெண்மையானது. அவருக்கு உரிய நிவேத்தியம் நெய் பாயசம். அவருக்கு பிடித்த உலோகம் ஈயம். அவருக்கு பிடித்த சமைத்து முருக்கன் சமைத்து. அவருக்குரிய ரத்தினம் முத்து. ஆகவே சந்திர பகவானுடைய பிரீதியை பெற விரும்புகின்ற அடியார்கள் சோமவார விரதம் இருக்கலாம், திங்கட்கிழமைகளிலே விரதங்கள் இருக்கலாம். கார்த்திகை சோமவார விரதங்கள் மிகுந்த பலனை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு சில நேரம் சில மன பயங்கள், கனவுகள், இப்படியான ஏதாவது மன சம்பந்தமான விடயங்கள் இருந்தால் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் சந்திர பகவானுக்கு வெள்ளைப்பட்டு சாத்தி சந்திர பகவானுடைய வெள்ளைப்பூக்களை, சந்திர பகவானுக்கு பிரீதியான வெள்ளைப்பூக்களை அர்ச்சனை செய்து, உண்மையாக அரளி பூக்கள் சந்திரனுக்கு பிரீதியானது. ஆனால் இங்கே அது கிடைக்காத காரணத்தினால நீங்கள் வெள்ளைப்பூக்களாலே அர்ச்சனை செய்து முத்து மோதிரத்தை அணியலாம், மாலையை கொடுக்கலாம்.
இப்படியான பிரீதிகளை செய்து முருக்கையும் சமயத்தினாலே ஹோமம் செய்து அந்த மன சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்வு காணலாம் சந்திர பகவான். அது மாத்திரமல்லாமல் சிவபெருமானுடைய வலது கண்ணாக சூரியனும் இடது கண்ணாக சந்திரனும் நெற்றிக் கண்ணாக அக்னியும் இருப்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அடியார்கள் இந்த சோமவார விரதம் என்பது மிகச் சிறப்பானது. சந்திரனுக்கு உரியது மட்டுமல்ல, சிவபெருமானை நினைந்து இருப்பது. ஆகவே இந்த அளவில் சந்திரனுடைய விடயத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்தது செவ்வாய் கிரகத்துக்கு செல்வோம். செவ்வாய் பகவான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருப்பவர். அவர் தட்சிணாமூர்த்தி மோன நிலையிலே நெற்றிக் கண்ணிலே இருந்து விழுந்த நீர் துளி பூமியிலே விழுந்தது. அந்த நீர் துளியிலே இருந்து உருவாகியவர் அங்காரகன், செவ்வாய் கிரகம். அந்த பூமியிலே விழுந்தபடியால் பூமாதேவி அந்த குழந்தையை வளர்த்தெடுத்து பரத்வாஜரிடம் கொடுத்து அங்கே படித்து அவர் தவத்துக்கு சென்று மிகுந்த வரங்களை பெற்று நவகிரக முன்பு கூறியிருந்தேன் அங்கார சதுர்த்தியை பற்றி. அதனால் விநாயகப் பெருமானுடைய அருளினாலே அவர் நவகிரக தேவர்களுடைய இடத்திலே ஒரு இடத்தை பெற்றார். செவ்வாய் கிரகம் உண்மையில் 9வது இலக்கியத்தைச் சேர்ந்த செவ்வாய் கிரகம். செவ்வாயினுடைய அனுகிரகம் கூடியவர்கள் மிகுந்த தைரியசாலியாக இருப்பார்கள், மனோ வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக சாதிப்பார்கள். செவ்வாயினுடைய பிரீதியை பெற நினைப்பவர்கள் செவ்வாய்க்கு சிவத்த வஸ்திரம், சிவத்த பட்டு தானம் செய்யலாம். செவ்வாயினுடைய உலோகம் செம்பு, செவ்வாயினுடைய நிறம் சிவப்பு, செவ்வாயினுடைய தானியம் துவரை, செவ்வாயினுடைய ஹோமம் செய்யக்கூடிய சமைத்து கருங்காலி, செவ்வாய்க்கு பிரீதியான நிவேதனம் துவரை கலந்த அன்னம், செவ்வரிசி சம்பா சாதமும் துவரை சாதமும் கலந்து செவ்வாய்க்கு படைப்பது செவ்வாய் குற்றம் உள்ளவர்களுக்கெல்லாம் பிரீதியான ஒரு விடயம். கடன் தொல்லையிலிருந்து நீங்க விரும்புபவர்கள் செவ்வாய்க்கிழமையிலே விநாயகப் பெருமான் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வருகின்ற பொழுது அன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபட்டு செவ்வாய் வழிபடுபவர்களுக்கு கடன் தொல்லை நீங்கும். இந்த செய்தி ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். அதே போல செவ்வாய் பூமிக்காரகன் எனாக இருந்தால் பூமியிலே உண்டானபடியால் பூமிக்காரகன். செவ்வாயினுடைய ஆதிக்கமுள்ளவர்கள் 9வது இலக்கு ஆதிக்கமுள்ளவர்கள் நிரம்ப பூமி சம்பந்தமான நிலபுலன்கள் வாங்கியிருப்பார்கள். ஒருவரால் முடியாத காரியங்களை சாதித்திருப்பார்கள் என்று சொன்னால் தைரியம் உள்ளவர்கள், மனோதைரியம் கூடியவர்கள், செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள். அது மாத்திரமல்ல, இரத்த சம்பந்தமான சகோதரக்காரகன். செவ்வாயினுடைய ஆதிக்கம் குறைந்திருந்தால் எந்த நேரமும் சகோதரர்களுடன் பகை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். கூடியதாக இருந்தால் சகோதரர்களின் மிகுந்த பாசங்கள் இருக்கும். இதிலே சகோதரர்களுடைய ஒற்றுமையை நீடிக்க, மனோதைரியம் வளர்க்க, சபையிலே தைரியமாக இருக்க, வாய்மையாக பேசுவதற்கு இதிலே குறைபாடு உள்ளவர்கள் மேற்கூறியபடி செவ்வாய் கிழமையிலே ஒவ்வொரு செவ்வாயிலும் செவ்வாய் குற்றமுள்ளவர்கள் ராக காலத்திலே வந்து அம்பாளுக்கு நெய்விளக்கு எல்லாம் ஏற்றுவார்கள். திருமண ஜாதகத்திலே செவ்வாய் குற்றம் கூட இருந்தால் அந்த அது சேரக்கூடிய இன்னொரு ஜாதகத்தை பார்ப்பார்கள். அந்தளவு தூரம் செவ்வாய் முக்கியமான செவ்வாய் பகவான் முக்கியமான கிரகமாக அமைந்திருக்கின்றார் என்கின்ற செய்தியையும் கூறி, சகோதரருக்கு ஏதாவது
நோய்வாய்ப்பட்டிருந்தால் சிவப்பு நிறத்திலே காளை மாட்டை தானம் செய்தால் அந்த கொடிய நோய் அகலம் என்கின்றதெல்லாம் சோதர சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அளவிலே அங்காரகனுடைய செய்தியில் நாங்கள் தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் ஆடிப்பூரம் விநாயகப் பெருமானுடைய மூலஸ்தான அதிஷ்டானம் அதிஷ்டானம் அடியிலே இருந்து கீழ்ப்பகுதியிலே இருந்து அதில் கட்டப்படுகின்ற இடங்கள் 500 பவுனாகவும் அதற்கு மேலே மஞ்சப்பகுதி என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு கீழே தபோதகத்துக்கு கீழே இடம்பெறுகின்ற அந்த தூண்களுக்கு இடையிலே வருகின்ற செங்கல்லுகள், அந்த இடத்துல கட்டப்படுகின்ற கற்கள், அதில் வைக்கப்படுகின்ற கால்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வெளியிலே இருக்கின்ற மண்டபத்திலே ஒரு படிவத்திலே அதனுடைய விவரங்கள் இருக்கின்றன. அடியார்கள் அதன் மூலமாகவும் அந்த விநாயகப் பெருமானுடைய கருவறையிலே நீங்களும் பங்கு கொள்ளலாம் என்கின்ற செய்தியை குறிக்கொண்டு தொடர்ந்து சாரணர் சம்பந்தமான விடயங்கள் இடம்பெற இருக்கின்றன. 5 நிமிடத்துக்கு முதல் முடிக்க சொல்லி வந்திருந்தது. ஆகவே